அனைவருக்கும் வணக்கம். இது சங்கிலியன் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் எஸ். கலாதேவன். இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். வவுனியா மாவட்டத்தில் அரசு முன்னெடுக்க உள்ள கிவுல் ஓயா திட்டம் தமிழர்களுக்கு ஆபத்து. சத்தியலிங்கம் எம்பி. மலையக மக்களுக்கு சொந்தமாக 10 பேச்சு காணியுடன் 7000 வீடுகள் கிடைக்கும். சுவிஸ் பாராளுமன்றத்தில் இலங்கை தமிழர் முக்கிய பதவியை ஏற்றார். பிரித்தானியாவில் உள்ள புலம்பெயர் தமிழர்கள் யாழில் முதலீடு செய்வார். தமிழரின் அபிலாசை என்ன? முக்கிய ஆவணம் தயாராகும். சுமந்திரன் எம்பி தெரிவிப்பு. பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் காணிகள் வழங்க முடியாது. கொத்தனி குடியிருப்புகள் அல்லது தொடர்மாடி வீடுகள். இனி விரிவான செய்திகள். சங்கிலியன் பார்வையாளர்களுக்கு வணக்கம். எமது இந்த சேனலிற்கு முதல் முறையாக வருபவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் பெயர் ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வவுனியா மாவட்டத்தில் அரசு முன்னெடுக்க உள்ள கிவுல் ஓயா திட்டம் தமிழர்களுக்கு ஆபத்து. பல்லாயிரம் ஏக்கர் காணிகளை பறித்து சிங்கள குடியேற்றத்துக்கு முயற்சி. சத்தியலிங்கம் எம்பி. வவுனியா மாவட்டத்தில் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட திட்டமிடப்பட்டுள்ள கிவுல் ஓயா திட்டத்தில் பூர்வீகமாக வாழும் எமது மக்களே அதிக அளவில் பாதிக்கப்படுவார்கள் என்றும் இந்த நடவடிக்கை அரசாங்கத்தின் மீதான எமது மக்களின் நம்பிக்கையும் இல்லாமல் போக செய்யும் என்றும் இலங்கை தமிழரசுக் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் பானா சத்தியலிங்கம் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற டித்வா புயல் பின்னரான நாட்டில் தற்போதைய நிலவரம் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேலை பிராணி மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலே சத்தியலிங்கம் எம்பி இவ்வாறு கூறினார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், வவுனியா மாவட்டத்தில் கிவுல் ஓயா திட்டத்தில் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் 1983 ஆண்டில் மகாபலி எல் வலயம் என்று சிங்கள மக்கள் குடியேற்றப்பட்டனர். இப்பிரதேசங்களுக்கு மகாபலி நீரை கொண்டு வர முடியாது என்பதனால் NBC கெனல் ஊடாக மகாபலியை கொண்டு வருவதாக கூறி 2 லட்சம் ஹெக்டேர் நிலங்களை அபகரித்து அங்கு மக்கள் குடியேற்றப்பட்டனர் என்று அவர் தெரிவித்தார். மலையக மக்களுக்கு சொந்தமாக 10 பேச்சு காணியுடன் 7000 வீடுகள் கிடைக்கும். மலையக மக்களுக்கு சொந்தமாக 10 பேச்சு காணியுடன் வீடுகளை பெற்றுக் கொடுக்கும் அரசாங்கத்தின் திட்டத்தின் முதற்கட்டமாக இந்த வருடத்தில் மலையக மக்களுக்கு 7000 வீடுகள் நிர்மாணித்து வழங்கப்படும் என பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற டித்வா புயலின் பின்னர் நாட்டின் நிலைமை தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் பேசுகையில், இந்த ஆட்சியை மாற்றுவதற்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா? நாம் சிறை செல்ல போகின்றமே, அதை தவிர்ப்பதற்கு ஏதாவது வழி கிடைக்காதா என்ற நிலையில் எதிர்க்கட்சியினர் எதையோ தெரிவித்து வருகின்றனர். அதற்கான உபாய மார்க்கங்களை தேடி கொண்டிருக்கின்றார்கள் என்று தெரிவித்தார். சுவிஸ் பாராளுமன்றில் இலங்கை தமிழர் முக்கிய பதவியை ஏற்றார். சுவிட்சர்லாந்து சென்காலான் பாராளுமன்றத்தில் முதல்வராக சமூக நலன் செயற்பாட்டாளர் துரைராஜா ஜெயக்குமார் 20ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை தனது கடமையை பொறுப்பேற்றார். ஜெயக்குமார் துரைராஜா 38 ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையிலிருந்து சுவிட்சர்லாந்து வந்த அகதி. இன்று சென்காலான் நகரின் உயர்ந்த அரசியல் பதவியான நகரமன்ற தலைவர் பதவிக்கு பசுமை கட்சி சார்பில் போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்றார். பிரித்தானியாவில் உள்ள புலம்பெயர் தமிழர்கள் யாழில் முதலீடு செய்வர். பிரித்தானியாவில் உள்ள புலம்பெயர் தமிழர்கள் யாழ்ப்பாணத்தில் முதலீடுகளை மேற்கொள்வார்கள் என நம்புவதாக பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் அரசாங்க அதிபரிடம் தெரிவித்தார். பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் அன்று பட்ரிக் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபனை நேற்றைய தினம் அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பில் உயர்ஸ்தானிகள் டித்வா புயல் தாக்கத்தின் பாதிப்புகள் தொடர்பாக வினாவிய போது, டித்வா புயல் காரணமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் 20,023 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டதாகவும் வீடுகளை சுத்தம் செய்வதற்காக 13,168 குடும்பங்களுக்கு 25,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்ட 15,260 பாடசாலை மாணவர்களுக்கு 15,000 ரூபாய் வீதம் பாடசாலை உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்காக வழங்கி தொடர்ச்சியான கல்வி உறுதுணையாகி இருந்ததாகவும் மேலும் சேதமடைந்த வீதிகள் உள்ளிட்டவற்றை அபிவிருத்தி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அரசாங்க அதிபர் நேற்று
இதனை தெரிவித்தார். தமிழரின் அபிலாஷை என்ன? முக்கிய ஆவணம் தயாராகும். சுமந்திரன் தெரிவிப்பு. புதிய அரசியலமைப்பு தொடர்பாக தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை பிரதிபலிக்கக்கூடிய ஆவணம் ஒன்றை தயாரிக்க இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்பன தீர்மானித்துள்ளது. இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய கட்சிகளின் தலைவர்கள் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை யாழில் சந்தித்து பேசிய நிலையில் இவ்வாறு தீர்மானிக்கப்பட்டதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், கடந்த முறை சந்தித்த போது மாதம் ஒரு முறை கூடி பேசுவதாக தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது. அதன் பிரகாரம் இந்த சந்திப்பு நடைபெற்றது என்று கூறினார். இத்துடன் இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் ஒரு பிரதான செய்தியின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்.